ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாமே. கிருபையாய் தேவன் இதுவரை நம்மை வலுவாது நடத்தி வருகிறார். அவர் ஒருவரே நம்மை நடத்தி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் தாமே நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த நம்மேல் அன்பு மிகுந்த நம் தகப்பன். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினார் என் எபினேசர்னு சொல்லி ஒரு பாடலை பாட போகிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாயின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். அவர் இதுவரை நடத்தினார், இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி பாடும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கரங்களை தட்டி சொல்ல உற்சாகமா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் சொல்லுவோமா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீர். சொல்லுவோம் எபினேசரே. உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. ஆமென். ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயின் சொல்லுவோம் சத்தம் உயர்த்தி. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியா. என்னை கண்டீரே நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. இயேசுவே. ஆராதனை 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 ஆமென். ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும்
முழு பலத்தோடு உள்ளத்திலிருந்து சொல்லுவோம் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை யெகோவா ரஃபான்னு சொல்லுவோமா? ஓ யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. ஆமென். யெகோவா ரஃபா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை தேவன் சுகத்துடன் நம்மை நடத்தி வருகிறார். ஓ சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆராதனை. என் தேவாதி தேவனே ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே. சொல்லுவோமா? அப்பா உம்முடைய கண்கள் என்னை கண்டதே, உம்முடைய கண்கள் என்னை கண்டதே, இதுவரை நடத்தி வருகிறதே. ஓ நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆமென் ஆமென் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி என் இக்கட்டில். எபினேசரே அப்பா எல்லா வேலைகளிலும் எனக்கு எபினேசராயிருக்கிற என் தகப்பனே. ஆமென். இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. உணர்ந்து சொல்லுவோம் தேவனை நோக்கி ஆராதனை ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆராதனை ஆரா. என் முழு உள்ளத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன்ப்பா. ஆராதனை யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நான் நிற்கிறதே உம்முடைய கரத்தினாலதான். அப்பா நான் நிற்கிறதே உம்முடைய கரத்துலதான். சுகம் தந்தீரே. ஆமென். நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆரா. வாய் திறந்து சொல்லுவோம் தேவனை நோக்கி ஆராதனை. இயேசுவே உமக்கு மாத்திரமே ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும். இயேசுவே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். ஓ உம்மை முழு உள்ளத்தோடு. கடைசியாய் ஒரு விஷய கூட முழு பலத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நடத்துகிறார். விசுவாசிக்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உணர முடியுதா? ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் புது புது விஷயத்தினால நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. தேவன் புதிதாய் புதிதாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையினால் என்னை நிரப்பும், புது கிருபை வேணும்பா அப்படின்னு சொல்லி பாடுவோமா? கரங்களை தட்டி. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். மீண்டும் ஒரு விஷயம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். வாயை திறந்து சொல்லுவோம். புதிய நாளுக்குள். ஆமென். புதிய கிருபையால். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள். ஆமென். புதிய கிருபையால். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. வாய் திறந்து சொல்லுவோம். குறைவுகள் நிறைவாகட்டும், என் குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி. ஆமென். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். இயேசுவே. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. சொல்லுவோம். கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. சொல்லுவோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் தேவன் நோக்கி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையினால என்னை வெட்கப்படுத்தாதபடி ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் நீர் நடத்துவீர். உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் உணர்ந்து சொல்லுவோம். தேவனை நோக்கி சமாதானம். ஆமென். மனதில் சமாதானம். கரங்களை தட்டி புது கிருபை தாரும் தேவா,
புதிய கிருபையாய் ஓ புதிய நாளுக்குள் ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் தேவனை நோக்கி சொல்லுவோமா? என் வறட்சி அப்பா செழிப்பாய் மாறட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா, இயேசுவை நோக்கி புதிய நாளுக்குள் புது புது கிருபையினால் என்னை முடிசூட்டுகிறவர். ஓ சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் இயேசுவே உலகத்தில் ஜெயம் எடுக்க சொல்லுவோம். அப்பா உறவுகள் பொருந்த, குடும்ப உறவுகள் ஆமென். சமாதானம் நான் பெற்றிட, மனது சமாதானம். நல்ல கரங்களை தட்டி புது கிருபை தாரும் தேவா, ஆமென். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் தேவனை நோக்கி சொல்லுவோம். புதிய நாளுக்குள் இயேசுவே புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது. பாசமாய் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கா எனக்கா என் மேல் வைத்த பாசத்திற்காய் வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ ஆமென் எந்த தீங்கோ இயேசுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கு. மலைகள் மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த எல்லாம் போன பொழுதும் உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகவே இல்லப்பா. அநாதி ஸ்நேகத்தா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என்னை என்று நீர் இழுத்து கொண்டீரோ, அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் உம்முடைய அன்பு மாறல. அனைத்து சேர்த்து கொண்டீ இரத்த கோட்டைக்குள்ளே நான். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ராபா கலரபோ தீண்டாது சொல்லுவோரத்த இரத்த கோட்டைக்குள்ளே ஒரிபா கரதரலரவோ. அப்பா நீர் மாத்திரமே. ஓ இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியோ சொல்லுவோம். இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். இனியோ ஓ ஜீசஸ் இருக்கும் அவனை விட என் தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். உலகிலே இருக்கும் ஓ ரிபா கரதலரபோ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கு. இயேசுவே இரத்த கோட்டைக்குள்ளே எல்லா
எல்லா உபத்திரவங்களையும் எங்களை விட்டு நீக்குகிற என் தகப்பன். ஆமென். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. சொல்லுவோமா வாய் திறந்து? தாய் தன், ஓ ஜீசஸ், மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர். ஆமென் ஆமென். என்னை ஆயனை போல இயேசுவே அபிஷேகம் செய்கின்றீர் இரத்த கோட்டைக்குள்ளே. ஆமென் ஆமென். இனி எந்த தீங்கும் எனக்கு இல்ல, எந்த கஷ்டமும் எனக்கு இல்ல. என்னுடைய உபத்திரவங்கள் நீக்கப்படுகிறது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஓ ராமா சிக்கலரபோ இயேசுவே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடும். சொல்லுவோம் வாய் திறந்து. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால். அபிஷேகம் எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அபிஷேகம், நீர் வைத்த அபிஷேகம் எனக்குள்ள, ஆடி பாடி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா கலரபோ. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் இயேசுவே நீர் என்னோடு. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனிடத்துல சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிபா கரபா தரலரபோ. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு எதிராக எந்த சிறைச்சாலையும் இருப்பதில்லை. கதவுகள் உடைக்கப்படுகிறது. ஓ ராபா சிக்கரபா திலிபி. எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி தேவனிடத்துல சொல்லுவோமா? நீர் என்னோடு இருக்கும் பொழுது அப்பா எல்லா உபத்திரவங்களும் என்னை விட்டு நீங்குகிறது. நீர் என்னோடு இருக்கும் பொழுது அப்பா, நீர் என்னோடு இருக்கும் பொழுது நான் எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறீர். ரிபா கரபோ ஓரியா தரல ரபோ ஷியா கல ரபோ ஓதிரி லிரிபி. நல்ல கரங்களை தட்டி அப்பா உம்முடைய அபிஷேகம் அப்பா என் உள்ளார்ந்த மனிதனை ஸ்திரப்படுத்துகிறது, என் உள்ளார்ந்த மனிதனை சீர்படுத்துகிறது. ஓரிபி ஷியா தரல ரபோ ஓரிபி கரரபா திரி லிரிபி ஓரிபி ஷிகல ரபோ. என் கர்த்தரால எல்லாம் சாத்தியமாகும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கர்த்தரால எல்லாம் சாத்தியமாகும். ரியா தரபோ ஓரியா கலரபா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி தேவனிடத்துல சொல்லுவோமா? என்னுடைய உம்முடைய அபிஷேகம் அப்பா, உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறதுனால எல்லா வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை உடைத்து நான் முன்னேறி செல்வேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுவோமா? உம்முடைய அக்கினி என்னை ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே, என்னை சீர்படுத்துகிறதா இருக்கட்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் என்னை தினமும் சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்ம அதிகமாக தேவனிடத்துல கேட்கறது ஒரு அற்புதம், ஒரு அபிஷேகம், ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும். ஆனால் தேவன் நம்ம இடத்துல செய்ய விரும்புகிறது உள்ளார்ந்த மனிதனை சீர்படுத்துது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? வெளியில் ஆரம்பத்திலேருந்து இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமுமே இல்லைன்னு நம்ம உள்ளத்துக்குள்ளே சொல்லி கொண்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் உள்ளார்ந்த மனிதனை நான் சீர்படுத்திக்கிட்டே இருக்கேன், நான் ஸ்திரப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த உள்ளார்ந்த மனிதன் ஸ்திரப்படுகிறது வெளியரங்கமாகும் நாள் சீக்கிரத்தில் வரும், சீக்கிரத்தில் வரும். தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, உள்ளார்ந்த மனிதனை தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு கேட்க போகிறோம்? என் உள்ளார்ந்த மனிதனை இன்னும் ஸ்திரப்படுத்துங்கப்பா, இன்னும் சீர்படுத்துங்கப்பா. அப்பா எனக்கு அதிசயமோ அற்புதமோ லேட்டாக நடந்தாலும் பிரச்சனை இல்லை,
ஆண்டவரே, என்னுடைய உள்ளார்ந்த மனிதனை நீங்க ஸ்திரப்படுத்துங்க, அதுவே எனக்கு நிரந்தரமாக இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுவே எனக்கு நிரந்தரமாக இருக்கும். ஒரு விஷயம் கூட எழும்பி நின்று தேவனை நோக்கி சொல்லுவோம். என் உள்ளார்ந்த மனிதரை நீங்க ஸ்திரப்படுத்துங்க ராஜா, என் உள்ளார்ந்த மனிதரை நீங்க ஸ்திரப்படுத்துங்க, உள்ளார்ந்த மனிதனை நீங்க ஸ்திரப்படுத்துங்க. தேவனிடத்துல கேட்போமா? அப்பா, உம்முடைய கரத்தினால மாத்திரமே இது ஆகும். அப்பா, உம்மாலே மாத்திரமே இந்த காரியம் ஆகும். நீங்க என்னை ஸ்திரப்படுத்துங்க, நீங்க என்னை ஸ்திரப்படுத்துங்க. பவுல் சொல்றாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். லேசான நம்முடைய உபத்திரவம் அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாகிறதா இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த உபத்திரவம் நீங்கிடுச்சுன்னா நித்திய கன மகிமை நமக்குள்ள இருக்கும். தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறதுனால இந்த உபத்திரவம் நீங்கிறதுனா அது நித்தியம் நித்தியமான நம்ம இடத்துல கன மகிமையா இருக்கும். தேவனை நோக்கி சொல்லுவோமா? இந்த லேசான உபத்திரவம் மாறுவதற்காக இன்னும் உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் தகப்பனே. அப்பா, என்னை சுற்றி இருக்கிற அந்த உபத்திரவங்கள் மாறுகிறதற்காக, என்னை விட்டு நீக்க போகிறதற்காக என்னை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். என் உள்ளார்ந்த மனிதனை நீங்க மாற்றுங்க ராஜா, நீங்க ஸ்திரப்படுத்துங்க ராஜா. நீர் என்னோடு இருக்கிறவரை நீர் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தேவன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோமா? எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் தேவன், நீர் என்னோடு இருக்கிறீர், நீர் என்னை ஸ்திரப்படுத்துகிறீர். ஒரு விஷயம் கூட உள்ளத்தில் சொல்லலாமா? என் உள்ளார்ந்த மனிதனுக்கு எல்லாவற்றாலும் நிரப்புங்க ராஜா. என் தோற்றத்தை இல்லை, என் உள்ளார்ந்த மனிதனை மாற்றுங்க. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, வாய் திறந்து சொல்லுவோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாமுமா நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ள. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். குயவனாக வணைந்திட்டீரே, களிமண்ணையே கிருபையாலே. குயவனாக வணைந்திட்டீரே, என்னை ஏன் சொல்லுவோமா? கிருபையாலே. குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. சொல்லுவோம், குறை கண்டு அழிக்கவில்லை, கரத்தினில் வைத்துள்ளீரே. ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். இயேசுவே, உயிர் பிழைத்தேன்,
உதவி பெற்றேன் உயிருள்ள. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். இயேசுவே தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே நண்பனை போல் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினில். சொல்லுவோம், அநாதையா நான் அணைவதில்லை, நான் அநாதையா இருக்கிறதில்லை. நீர் என் தகப்பனாய் என் தந்தையாய் நீர் இருக்கிறீர். சொல்லுவோம், அநாதையாய் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீர் அருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல். இயேசுவே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகி. உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். இயேசுவே உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் சூழ்ந்து இருந்தாலும் தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அந்த உபத்திரவங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அவர் உள்ளார்ந்த மனிதனை ஸ்திரப்படுத்தி அந்த உபத்திரவங்களை லேசானதாய் மாற்றி நம்மை விட்டு எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். தேவனை நோக்கி சொல்லுவோமா, இந்த உபத்திரவம் உமக்கு லேசான காரியம்பா. அப்பா, இது உமக்கு லேசானது. எனக்கு முன்னால் நிற்கிற இந்த விஷயம் உமக்கு லேசானது. நீர் அதை மாற்றி போட வல்லவராக இருக்கிறீர். எனக்கு குறித்த நேரத்தில் என் உள்ளார்ந்த மனிதனை ஸ்திரப்படுத்தி நேர்த்தியாய் செவ்வையாய் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். இந்த காரியம் எனக்கு நித்திய மகிமையாயிருக்கும். எத்தனை பேர் சொல்லுவோம் கரங்களை தட்டி, எனக்கு இது நித்திய மகிமையாய், என்னை விட்டு நீங்காத கிருபையாய் அப்பா எனக்குள்ளே சிறப்பட்டு கொண்டு இருக்கிறது, எனக்குள்ளே சீர்படுத்தி கொண்டு இருக்கிறீர். இது நித்திய மகிமையாய் நீங்காத கிருபையாய் எனக்குள்ளே இருக்க போகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி சொல்லுவோமா, நீரே அதை பார்த்து கொள்ளுது. நான் எல்லாத்தையும் உம்முடைய கரத்தில் விட்டுட்டேன்பா. நீர் என்னை ஸ்திரப்படுத்த போகிறீர். இந்த லேசான உபத்திரவத்தை என்னை விட்டு நீங்க செய்ய போகிறீர். ஓ, நீரே மகிமை நிறைந்தவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், நீரே மகிமை நிறைந்தவர், நீரே மகத்துவத்தின் காரணம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. சொல்லுவோமா, மகிமை என் இயேசு ராஜாவே. ஆமென். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாய் சொல்லுவோமா, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை
சொல்ல முடியும்? என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை இயேசுவே, மகிமை உமக்கன்றோ, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு சொல்லுவோமா? விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜாக்களாக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி, இயேசுவே என்னை ராஜாக்களாக லேவியராக என்னை நடத்துகிறீர். அப்பா, என்னை பாவச்சேற்றிலிருந்து தூக்கியது மாத்திரமில்லாமல் கண்மலை மேலே நிறுத்துகிறீர். என் உள்ளார்ந்த மனிதனை சீர்படுத்துகிறீர், ஸ்திரப்படுத்துகிறீர். என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுவோமா? எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. சொல்லுவோம், உம் நாமம், உம் நாமம் இயேசுவே. ஆமென், ஆமென். சத்தம் உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை இயேசு ராஜாவுக்கே. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென், ஆராதனை, ஆராதனை என் நண்பர் இயேசு. சொல்லுவோமா? என் நண்பர், என் நண்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசு. ஒரு விசை கூட மகிமை, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நினைத்து, உம்முடைய கிருபை நினைத்து, உம்முடைய பாதுகாப்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த கர்த்தாவே 7 மாதங்கள் நடத்தினீர். 8வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கவும், தேவ சமூகத்தில் நிற்கவும் எங்களுக்கு பலன் தந்தீர். ஆண்டவரே, இந்த கிருபையை நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த குளத்தில் கொண்டு மூழ்குவதற்கு எனக்கு ஒருவரும் உதவி செய்ய ஆளில்லை என்று சொல்லி 38 வருஷமா அந்த இடத்துல இருந்தான்.
ஆனால் ஆண்டவர் அவனை தொட்டு, அவன் எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று அந்த கலங்குகிற தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த தண்ணீரையே உருவாக்கின ஆண்டவர் தன் அருகில் வந்திருப்பதை உணராதிருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். எங்கே பாவ மன்னிப்பு நிச்சயம் வருகிறதோ, எங்க பாவ மன்னிப்பு நடைபெறுகிறதோ, அங்கே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். எந்த மனிதன் தன் குறைகளை அறிக்கை செய்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கிறார். எந்த மனிதனிடத்துல குறைவுகள் இல்லை என்று சொல்லி அவன் மனசாட்சி சொல்லுகிறதோ அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். குறைவுகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், நான் ஒரு ஆகானா இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் முழு சபையும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு நான் தடையா இருக்கக்கூடாதப்பா. இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் என்னை மூடட்டும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வலது கரம் கூட இருக்கட்டும். அற்புதமான பாதையில் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுவீராக. மீதி உள்ள நேரத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.